இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் தியானித்து வருகிறோம் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர்ல நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆண்டவர்ல நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்போம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்கணும், மற்றவர்களையும் நம்ம நேசிக்கணும், நம்மிடத்துல எப்படி அன்பு கூறுகிறோமோ மற்றவரிடத்துல அன்பு கூறணும், அதுல நிலைத்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். நமக்கு வருகிற துன்பமான சூழ்நிலைகள், வீரமான சூழ்நிலைகளில நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்கும் போது அந்த பரம ராஜ்யத்தை அடைய நம்ம பங்குள்ளவர்களாய் மாறுவோம் அப்படின்றத நம்ம தியானிச்சோம். அடுத்ததாக வசனத்துல நிலைத்திருக்கணும். ஆண்டவருடைய வசனம் எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கும். அந்த வசனத்துல நம்ம நிலைத்திருந்தோம் அப்படின்னா, அவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருந்தோம் அப்படின்னா, நாம் கேட்டுக்கொள்கிற காரியம் எல்லாம் நமக்கு அருளப்படும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம இன்னொரு காரியத்துல நிலைத்திருக்கணும் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 37 அதிகாரம் 27 தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நன்மை செய்வதுல நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படணும். நன்மை செய்கிறதுல நிலைத்திருங்கள் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அநேக நேரத்துல யார் எனக்கு நன்மை செய்கிறாங்களோ, யார் எனக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன செய்வேன்? நன்மை செய்கிறவளாய் காணப்படுவேன். யார் எனக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு நான் உதவி செய்கிறவளாய் காணப்படுவேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மத்தேயு 5 அதிகாரம் 44 இப்படியாய் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. அதற்கு முன்பதாக வசனம் இப்படியா சொல்லிடு, உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருப்பாய். அப்போ நமக்கு பிடிச்சவங்களை நம்ம சிநேகித்து நம்முடைய சத்துருக்களை நம்ம என்ன செய்வோம்? பகைக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை நீங்க சிநேகிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மிகவும் கடினமான ஒரு காரியம். எனக்கு பிடிக்காதவங்க, என்ன பிடிக்காதவங்க, என்ன பகைக்கிறவங்க, என்ன துன்பப்படுத்துகிறவங்க, எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், எனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், எனக்கு அநியாயம் பண்ணுகிறவர்கள், எனக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், நான் எப்படி நன்மை செய்ய முடியும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. உண்மையிலே மிக கடினமான ஒரு காரியம். அநேக நேரங்களில அதுல கடந்து போவது என்பது இயலாத ஒரு காரியம். ஆனா ஆண்டவராகிய இயேசுவின் துணை இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே நம்ம அவங்களுக்கு நன்மை செய்ய முடியும். அந்த காரியத்தை நான் உணர்ந்திருக்கிறேன், அதில் உள்ள சந்தோஷத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். உண்மையிலே அப்படி ஒரு நம்ம பகைக்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு? நமக்குள்ள ஆசீர்வாதத்தை இன்னும் திறந்து, வானத்தின் பலகணிகளை அவர் திறந்து தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்த வசனம் எப்படி சொல்கிறது? இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறாரு. அவர் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறாரு. தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்றாரு. அவர் நினைச்சா நல்லவங்களுக்கு மட்டும் செய்யலாம், நீதி உள்ளவர்களுக்கு மட்டும் செய்யலாம். ஆனா எல்லாரிடத்துலயும் சமமா ஆண்டவர் இருக்கார். அதே போலதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நன்மை செய்வதுல நம்ம நிலைத்திருக்கணும். நம்ம ஒரு சிலருக்கு மட்டும் நன்மை செய்வோம், மற்றவங்களுக்கு செய்ய மாட்டோம் அப்படின்றது இல்லை. ஆனா நன்மை செய்வதுல நிலைத்திருக்கணும். தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நம்ம நன்மையினால வெல்லணும். நமக்கு ஒருவர் தீமை செய்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம செய்யற நன்மையினால நம்ம அவங்கள ஜெயிக்கிறவர்களாகவும் ஆண்டவரிடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாகவும் நம்ம மாறுவோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலர்ல ஆண்டவரை குறித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நாம் அவர்ல நிலைத்திருக்கிறோம் அப்படின்னா, அவர் மேல் விசுவாசமா இருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய கற்பனைகளில் நிலைத்திருக்கிறோம் அப்படின்னா, நாம் அவர் செய்தது போல நம்ம நன்மை செய்கிறதிலும் நிலைத்திருக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது.
அப்போ நமக்கு திராணி இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அதை உற்சாகமா நம்ம செய்கிறவர்களாக காணப்படணும். ஏதோ கடமைக்காக என்னுடைய சம்பளத்துல ஒரு பகுதி நான் ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன், கஷ்டப்படுகிறவர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, ஐயோ எனக்கே அதிகமான தேவை இருக்கு, இதுல இவ்வளவு ரூபாய் எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லி மனச்சங்கடத்தோடு நம்ம செய்யாதவர்களாக உற்சாக மனதோடு நம்ம அவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அப்படி செய்யும் போது ஆண்டவர் நமக்கு பெரிய அற்புதமான அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றுவதற்கு நாம் வழிகளை திறந்து கொடுக்கிறதற்கு சமமாக அந்த காரியங்கள் எண்ணப்படும். நம் நன்மை செய்ய நம்ம அறிந்தவர்களாக இருந்தோம், அதை செய்யாமல் போனா அது பாவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்போ நமக்கு நன்மை செய்ய தெரிஞ்சோ நம்ம நன்மை செய்யல அப்படின்னா அது பாவமா எண்ணப்படும். அப்ப அந்த பாவமான காரியம் நம்மிடத்துல இருக்கும்போது ஆண்டவருக்கும் நமக்கு அது ஒரு பிரிவினையாய் காணப்படும். அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ள அது ஒரு தடையாய் காணப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒரு சிறுவன் இருந்தானா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, அவனுக்கு ஒரு கிரிக்கெட் பேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கொடுக்குற பாக்கெட் மணி எல்லாம் எடுத்து அந்த உண்டியல்ல சேர்த்து வச்சானா. அந்த காசை ஒவ்வொரு காயினா போட்டு அவன் ஒரு நிறைய நாள் அந்த காயினை சேர்த்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே அவன் இவ்வளவு ரூபாய் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உண்டியலை உடைத்து அந்த காசுகள் எல்லாம் எடுத்துட்டு அவன் அவனுடைய நண்பனை கூட்டிட்டு போய் அவன் அந்த கடைக்கு போனானா. போற வழியில ஒரு பெரிய கூட்டமா இருந்ததை பார்த்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறுவன் மயங்கிய நிலையில இருந்தானா. தண்ணி தொளிச்சு எழுப்பி என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, சாப்பிட்டு பல நாள் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவனை குறித்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த சிறுவன் ஓடி போய் ஹோட்டல்ல போய் ஒரு சாப்பாட்டு பொட்டலத்தை வாங்கிட்டு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறானா. அவன் மடமடன்னு சாப்பிட்றான். யார் இருக்கா இல்லை அப்படின்லாம் அவன் பார்க்கவே இல்லை. அவனுடைய பசி நிமித்தமாக அவன் சாப்பிட்றான். அதை பார்த்துட்டு இவனுக்கு மிகுந்த சந்தோஷம். இவன் வச்சிருந்தது அந்த கிரிக்கெட் பேட் வாங்குறதுக்காக. ஆனா அவனுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்ததுனால அவன் சந்தோஷம் அடைகிறான். அவனுடைய நண்பன் அவனை பார்க்குறான். ஆனா மீதி இருந்த காசையும் அவன் கையில கொடுத்து, நீ நல்லா சாப்பிட்டு நீ என்ன செய்ய, நல்லா ஸ்ட்ரென்த்தா இரு அப்படின்னு சொல்லிட்டு போனானா. இந்த நண்பன் கேட்டானா, நீயே கஷ்டப்பட்டு சேர்த்தே, எவ்வளவு நாளா நீ இந்த காசை சேர்த்தா, ஆனா ஏன் அதை கொடுத்தா அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு கிரிக்கெட் பேட் வாங்குறது தேவைதான், ஆனா அவன் என்னுடைய தேவை காட்டிலும் அவனுடைய தேவை மிக பெரியதாய் காணப்பட்டது, அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கென்று வைத்திருக்கிற சில காரியங்கள்ல நமக்கு தேவை இருக்கும், ஆனா அந்த தேவையை காட்டிலும் அடிப்படையான தேவைகளோடு இருக்கிற அநேகருக்கு நம்ம நன்மை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நன்மை செய்யும் போது ஆண்டவர் நம்மில் மகிமைப்படுகிறவராக காணப்படுவார். நம் மூலமாக அவர் அநேக காரியங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறாரு. ஒருவேளை நிறைய நேரங்கள்ல நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு நம்மகிட்ட கேட்கிறவங்களுக்கு நம்ம முகம் கோணாமல் நம்ம ஹெல்ப் பண்றோமா அப்படின்றத சிந்திக்க அழைக்கப்படுறோம். அநேக நேரத்துல நம்ம செய்யாதவர்களா காணப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாள் வரையிலும் நான் என்னால நன்மை செய்ய முடிந்த காரியத்துல கூட நான் நன்மை செய்யாதவளாக இருந்தேன், அந்த பாவத்தை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் நன்மை செய்கிறவளா என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துற தகப்பனே. நாங்கள் நன்மை செய்வதில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, நீங்க தீயோர் மேலும் நல்லோர் மேலும் ஆண்டவரே நீங்க ஒரே மாதிரி தான் நீங்க ஆண்டவரே செயலாற்றுகிறீங்க. நாங்க ஆனா எங்களை சிநேகிக்கிறவர்களையும் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே உதவுகிறவர்களையும் ஆண்டவரே நாங்க அதிகமா அவங்களுக்கு கனப்படுத்துகிறவர்களாக அவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனா எங்களை பகைக்கிறவர்களும் ஆண்டவரே எங்களுக்கு தெரியாதவர்களுக்கும் நாங்க உதவி செய்ய மனம் இல்லாதவர்களாக நாங்க காணப்படுகிறோம். ஆண்டவரே, நன்மை செய்ய அறிந்தோம், நாங்க அதை செய்யாமல் இருந்து அது பாவம் அப்படின்னு நாங்க வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவரே, அந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்க. நாங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய திராணிக்கு தக்கதாக நாங்க மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றும்படியான கிருபையை எங்களுக்கு தந்தருளுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலின்படி நாங்க அந்த காரியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே நன்மையான காரியங்களை செய்யும்படியாகவும் நன்மையில நிலைத்திருக்கும்படியான கிருபைகள் தந்தருள்வாராக. ஆமென். மகிமை மகிமை